எங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? ஆறு பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாப்புல. 6 பிராமணருக்கு நான் கொடுத்துருக்கேன்ல, எனக்கு போட்டியா நீனும் கொடு. இது எப்படி கொடு கொடு. 6 பிராமணருக்கு கொடுத்துருக்கேன். சரி விடு, அதை பேசுறீல. அப்ப புறக்கணிக்கப்பட்ட என் தமிழ் சமூக குடிகள், தொல்குடிகள், விடுதலை பெற்ற இந்தியாவிலே இதுவரை என் அன்னை தமிழ் சமூகத்திலே அரசியல் அதிகாரத்தை பெறாத, அரசியல் அங்கீகாரம் பெறாத என் தமிழ் குடிகள், வண்ணார், குயவர், நாவிதர், தச்சர், பண்டாரம், பழங்குடி, ஷெட்யூல் டிரைப்ஸ், இந்த மக்களுக்கு சீட்டு கூட பாப்பா. அரசியல் அமைப்பு கொடுத்துருக்கேன். பழங்குடிக்கு 2, ஷெட்யூல் டிரைப்ஸுக்கு 2, மற்ற ஆதித்தமிழ், பறையர், தேவேந்திரருக்கு 42. அதை தவிர நீ கொடுத்தா சொல்ற அரசியல் அமைப்பு கொடுக்கலைன்னா உன் மனச்சான்ற சொல்லிட்டு சொல்ற, நீ கொடுப்பியா? நான் 4 பொது தொகுதி கொடுத்துருக்கேன் ஆதி தமிழ் குடிகளுக்கு, 2 பொது தொகுதி கொடுத்துருக்கேன் தேவேந்திரருக்கு, 1 பொது தொகுதி கொடுத்துருக்கேன் பழங்குடிக்கு. நீ கூட பார்ப்போம். எனக்கு போட்டியா கொடுறா. 6 பிராமணருக்கு கொடுத்துருக்கேன்னு பேசுற, நீ இதையும் பேசுறான். டேய் நீ நல்லவன் பேசுறான். டேய் நல்லவன் பேசுறா. பல்லு விளக்கித்தனா நாக்கு வலிக்கிறேன்னா இதை ஒரு தடவை பேசுறா. ஊத்தப்பை பிராமணர் கொடுக்கணும். ஓன் சீட்டை எடுத்து கொடுத்தேன். அவன் இடம்டா, அவன் எடுத்துக்கிறான்டா. ஒரு காரணம் சொல்றான். எங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நெருக்கடி நிலைமையா இருக்கு. பெரும்பான்மையா இருக்கிற சமூகங்களுக்கும் குறைஞ்சிடக்கூடாது. நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட என் இன சொந்தங்களை விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் எழுதிட்டு போகணும். 117 பெண்ணு கொடுத்துடணும். அதுவும் படித்த பெண்ணாக இருக்கணும், அதுவும் அரசியல் தெரிஞ்ச பெண்ணாக இருக்கணும், அதுவும் அந்த சமூக பிரதிநிதித்துவத்தோடு இருக்கணும். ஒரு வருஷம் மண்டையில் பூரா நெருப்பை கொட்டின மாதிரி இருந்துச்சு. துறைன்னு இருந்தாலும் ஏதோ போயிட்டுருக்கிறான். டே உடம்பு படுத்துக்கிறது, கண்ணு முழிச்சுக்கிறது, கண்ணு மூடிக்கிறது, மூளை முழிச்சுக்கிறதுறான்னு சொல்லுவேன். சிரிப்பாங்க. இந்த மாநாடை நடத்துறதுக்கு ஒரு 10 நாள் வேலை செய்ய சொன்னேன். அண்ணே எனக்கு கண்ணு முடிக்கிறதுனே, உடம்பு படுத்துக்கிறதுனே, மூளை முழிச்சுக்கிறதுனேன்றதுல நான் சிரித்தேன். ஏன்னா இதைத்தாப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு.